ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா அவரோட பர்த்டே போஸ்டர் எப்படி எடிட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். அது பிக்சார்ட் ஆப்பில். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராமோட சேனலோட லிங்க் இருக்குது. அதை டச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற எடிட்டிங் வீடியோலாம் ஒன்று உங்களுக்கு தெரியும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும், அதுக்கு எதனா வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துக்கிறேன். நீங்கள் போய்ட்டு நம்ம சேனல் ஐடி தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணால் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு பிக்சார்ட் ஆப்பை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் பிக்சார்ட் ஆப்பு உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது அவைலபிளாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனல்லையும் நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் ஆப் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும்பா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாரி போட்டு ஒரு ஆர்ட் பிட் மாரி துடிச்சுனே இருக்கும். அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டு எடிட்டிங் உள்ள போயிடும். இதில் போயிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணினே போனீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு எரேசர் ஆப்ஷன் நம்ம ஃபஸ்ட்டே இருக்கும். அதில் எரேசர் ஆப்ஷன்னா எதுவுமே இருக்காது, பேக்ரவுண்டு நம்மள தான் இப்போ சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க. எதுக்கு அது பண்ணுறோன்னா நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக கிடைக்கும், ஹெச்டி இதில் கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க உங்கள் போஸ்டர்லாம் ஹெச்டியாக இருக்குது, அதுக்கு தான் காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டூல் ஆப்ஷன் இருக்கும். டூல் ஆப்ஷனில் போயிட்டு கிராப் செக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு போஸ்டர் சைஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் 3:4 இல்லை போர்ட்ரேட்னு ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. போர்ட்ரேட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் போட்டு ஒரு லோகோ இருக்குதுல்ல, அதுதான் போர்ட்ரேட்டு. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஒரு போஸ்டர் சைஸ் மாரி இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டோன்னே அப்படியே மேலே ஒரு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இப்போ செட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இதுமாரி நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். நான் இது உங்கள் டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நண்பா. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் பிஎன்ஜி எடுத்துங்க. இந்த பிளாக் கலர் பிஎன்ஜி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதை கரெக்டாக நம்ம ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து அதை எடுத்துன்னு வரலான்னு பார்த்தோம். இப்போ லெஃப்ட் சைடில் கரெக்டாக அதை செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த பிஎன்ஜி அப்படியே ஒரு விர்சல் விட்ட பிஎன்ஜி மாரி இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இதில் செட் பண்ணிக்கிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இதேமாரி சூஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஃபுல்லாகவே மூவ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ரைட் சைடில் நம்ம ஃபோட்டோ வரும், அதுக்கப்புறம் மேலே தளபதி ஃபோட்டோ தலை ஃபோட்டோவும் வரும். அதனால் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாகவே மூவ் பண்ணிப்போம். இப்போ கரெக்டாக நம்ம லெஃப்ட் சைடே ரொம்ப மூவ் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபோட்டோலாம் கொஞ்சம் பெருசாக தெரியணும்னா நம்ம லெஃப்ட் சைடு இந்த பிளாக் கலர் பேஞ்சை கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து டிக் பண்ணிங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோலாம் ஆட் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோ உடையும். அதனால் டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அதை இது பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ லேயர் எடுத்துட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம பிளாக் கலர் பிஎன்ஜி இருக்குதுல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ நம்ம செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ தெரியிற மாரி அதை கரெக்டாக செட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். அது நல்லா தான் இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக எவ்வளோ அளவு ஜூம் பண்ண முடியுமோ அந்த பிஎன்ஜி பிளாக் கலர் பிஎன்ஜிக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணோம். அதனால் எவ்வளோ அளவு அந்த பிளாக் கலர் பிஎன்ஜிக்குள்ளேயே ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவு ஜூம் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இவ்வளோ அளவு ஜூம் பண்ணிட்டோன்னே இப்போ ரைட் சைடில் அப்சர்டிட்டின்னு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் இது ஃபுல்லாக பிரைட்னஸை குறைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அவருக்கு அந்த பிளாக் கலர் பிஎன்ஜிக்கு வெளியே வந்துக்குதுல, அதை ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ பிரைட்டாக வச்சுக்கிறீங்களோ இல்லை பிரைட் இல்லாமல் வச்சுக்கிறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் இப்போ செட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்னஸை ஃபுல்லாக வச்சுங்க. சைஸை ஒரு 15 வச்சுட்டு இப்போ அந்த ஃபோட்டோ பிளாக் கலர் பிஎன்ஜிக்குள்ளே ஒரு வெளியே வந்துருக்கிறதுலாம் அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிங்க, கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளாக ஒன்று எரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பிஎன்ஜிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம எரேஸ் பண்ணணும், வேறு எதையும் எரேஸ் பண்ண தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நம்ம உள் சைடில் தான் செட் பண்ண போகிறோம். அதனால் அதுமாரி நம்ம செட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஐடியா. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலையை மட்டும் நான் எரேஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஃபுல்லாக மித்ததெல்லாம் முடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி கரெக்டாக நம்ம எரேஸ் பண்ணிட்டோன்னே ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிங்க அந்த ஹேர் ஸ்டைலை மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் பண்ணிட்டோன்னே அது ஃபோட்டோ நம்ம உள்ளே இருக்கிற மாரி அழகாக நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம அழகாக அதை காட்டிட்டோன்னே இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும்.
இப்போ ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிட்டோன்னே இதுக்கு சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 சைஸு ஆட்னஸ்ஸு 100 வச்சுங்க, அப்சசிட்டி 100 வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃப்ரேம் நம்ம அந்த பிஎன்ஜிக்கு உள்ளே இருக்குது, பிளாக் கலர் பிஎன்ஜிக்கு உள்ளே ஃபோட்டோ இருக்குது. இப்போ அப்சசிட்டி 100 வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஒரு ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் இதுமாதிரி செட் பண்ணிட்டோன்னே இப்போ ஒரு நம்ம சன்செட் இமேஜ் எடுத்துப்போம். இந்த சன்செட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டோன்னே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணியே போனீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு செகண்ட் செக்ஷனில் ஸ்க்ரீன் ஒரு செக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. இப்போ டச் பண்ணிட்டோன்னே இதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டோன்னே இப்போ ரைட் சைடில் ஒரு புக் அடிக்க வச்ச மாரி இருக்கும், அதை தொட்டிங்கன்னா இப்போ வந்து மூவ் இன்னு மூவ் டவுனு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் நடுவில் செகண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மூவ் இன்னு கொடுத்துங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு உள்ளே ஒரு லைட் எரியிற மாரி நல்லா செட்டாக இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க. இப்போ எவ்வளோ அளவு கரெக்டாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவு செட் பண்ணுறங்க. கொஞ்சம் அவர் எட்டை சுற்றி இருக்கிற மாரி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு டூப்ளிகேட்னு எடுத்துட்டோன்னா அந்த சன்செட் இன்னும் ஒரு நம்மளுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். இதை கரெக்டாக ஒரு காதாண்டா இல்லை நம்ம அந்த அந்த சின்ன கீயை கூட அழகாக செட் பண்ணலாம் இது இந்த இடத்துல. இல்லைனா நம்மளுக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு காதாண்ட கூட செட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு பிரைட்னஸ் தான் கிடைக்கிற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட செட் பண்ணிங்க, கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நுனியில் கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நண்பா. இதுமாரி நம்ம நீங்களும் செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபாண்ட்டு ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன ஃபாண்ட்டுனா இசை மேதை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு அதுமாரி நீங்கள் எடுத்துங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காப்புற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு க்ராப்னு பண்ணிங்க. இசை மேதையை பிறந்த நாள் அதை ஒன்று க்ராப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீறி இன்னொரு க்ராப் போய்ட்டு ஆகஸ்ட் 31 பிறந்த நாள் விழா காணும் அதை நீங்கள் ஒன்று எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பிறந்த நாள் அது ஒயிட் கலர் பேஞ்சு இருக்குது, நம்ம பேக்ரவுண்டும் ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக இருக்குது. அதனால் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ கலர் ஆப்ஷன் நீங்கள் போய்ட்டிங்க. இதுமாரி தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கலர் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு வரும். இதை போய்ட்டு அமௌண்ட்டில் 0 வச்சுருங்க, ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டுருங்க, ஏன்னா நம்மளுக்கு பிளாக்காக தெரியணும், அதனால் செட் பண்ணி வச்சுட்டோன்னே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாட் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த டாட் இமேஜை மட்டும் எரேஸ் பண்ணிங்க, ஏன்னா நம்ம ஒரு கலர் ஆட் பண்ணியிருப்போம், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது நீங்கள் பக்கத்தில் அது ஃபுல்லாக எரேஸ் ஆகிரும், அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த டாட் இமேஜை மட்டும் எரேஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் மேலே டிக் ஐட்டம் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் செட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறோம். இந்த கார்னரில் சும்மா வச்சுப்போம், இப்போதைக்கு அந்த கார்னரில் கரெக்டாக செட் பண்ணி வைப்போம். இப்போ நீங்கள் யார் ஃபோட்டோவும் ஆட் பண்ணல, இந்த கார்னரில் செட் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம தளபதி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனால நான் அந்த கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு தெரியல உங்களுக்கு, அதுமாரி செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இசை மேதையே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் அதை அண்டரில் கரெக்டாக செட் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம கீயை கொடுத்துடலாம். இந்த இடத்துல இந்த பிஎன்ஜி உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது நண்பா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் பிஎன்ஜி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பாக்ஸ் பிஎன்ஜியில் தான் நம்ம ஃபோட்டோ வரப்போகுது, அதனால் அந்த பாக்ஸ் பிஎன்ஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிங்க. இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருங்க, இசை மேதைக்கு மேலே வச்சுருங்க. இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே இப்போ இந்த ஃபோட்டோவில் நம்ம ஃபோட்டோ வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா தளபதி ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவும் தளபதி ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல வைக்கிறதுனா நம்ம அந்த டேட்டு பேஜ் இருக்குதுல்ல அந்த இடத்துல அதை செட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த டேட் பேஜை இந்த கார்னரில் எடுத்துன்னு வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே பேஜை அந்த பேக்கில் செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ செட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க, ஏன்னா ஃபுல்லாக கரெக்டாக அவர் ஃபேஸ் மட்டும்தான் தெரியிற மாதிரி நம்ம எரேஸ் பண்ண போகிறோம், அதனால் கரெக்டாக செட் பண்ணி இந்த தளபதி பிஎன்ஜியை கரெக்டாக ஒரு மேலே செட் பண்ணி வச்சுப்போம். இதில் பண்ணுறது தான் நல்லா இருக்கணும்பா, ஏன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் இப்போ நீங்கள் வேறு யார் ஃபோட்டோவும் 2 பேர் ஃபோட்டோ கூட ஆட் பண்ணால் இதுமாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க அந்த பேஜ் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்மால் சைஸும் கொஞ்சம் பிக் சைஸும் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டோன்னே இந்த ஃபோட்டோவை கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக இந்த கொஞ்சம் ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சிங்க. தளபதி ஃபோட்டோவும் ரைட் சைடில் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சிங்க. மீறி இப்போ ஃபோட்டோ பேஜ் தொட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில், நீங்கள் அதை எரேஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனில் எரேஸ்ன்னு கொடுத்துங்க. எரேஸ் கொடுத்துட்டோன்னே
அதில் ஆட்னஸை ஃபுல்லாக 100 கொடுத்துருங்க. சாரி 0 கொடுத்துருங்க. சைஸை ஃபுல்லாக 100 கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எரேஸ் பண்ண போகிறது எப்படின்னா இதுமாரி கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு அந்த அம்புக்குறி மாரி போட்டது இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு பேக் வந்துடலாம். இப்போ பேக் பண்ணோடனே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை லைட்டாக எரேஸ் பண்ணி இதை டிக் பண்ணிங்க. இது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ தளபதி எஞ்சும் அதேமாரி எரேஸ் பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி. அதை அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பேக்கில் ஒரு சன்செட் இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். இந்த எல்லோ கலர் சன்செட் இமேஜ் எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இவங்க ஸ்மால் சைஸில் கொஞ்சம் வச்சுருங்க. 2 பேருக்கும் வைக்கணும். ஒரே பேருக்கு வைக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிக் சைஸில் ரெடி பண்ணி பேக்கில் செட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் டவுன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் டவுன் கொடுத்துட்டோம். நம்ம தளபதி கேட்டுக்கு பின்னாடி மட்டும் இருக்கிற மாரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மூவ் டவுனில் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வரும். அதை எடுத்துன்னு போய்ட்டு தலைக்கு முன்னாடி மூவ் டவுன் கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக மூவ் டவுன் கொடுத்துருவோன்னே இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ணி போனோம்ப்பா. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அளவு பிஎன்ஜி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோட்டோவை எடுத்துட்டோன்னே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இந்த ஃப்ரேமுக்குள்ளே வைக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சன்செட் இமேஜ் எடுத்து பேக்கில் வச்சுப்போம். இப்போ இந்த சைஸ் எடுத்துன்னு வந்து உங்கள் ஃபோட்டோ ஃபேஸ் மட்டும் தெரியும்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வச்சுங்க. பிக் சைஸில் வச்சுங்க. இப்போ நம்ம ஷர்ட்லேருந்து நம்ம ஃபோட்டோ வரைக்கும் தெரியணும்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாக்ஸ் பேஞ்சுக்குள்ளே நம்ம ஃபோட்டோவை எப்படி எடுத்துன்னு போகிறது தான் பார்க்க போகிறோம். இதில் கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. எரேசர் ஆப்ஷன் உள்ளே போயிட்டோன்னே இந்த ஷேப்ஸ்னு போட்டு ஒரு 4வது ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஷேப்ஸை அதை டச் பண்ணிங்க. அதில் டச் பண்ணிட்டோன்னே இதுமாரி நம்மளுக்கு வரும். அதில் ஆட்னஸ் 100 கொடுத்துருங்க. 100 கொடுத்துட்டோன்னே இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்ம ஒரு ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 4 டாட் மாரி இருக்குதுல்ல அதை டச் பண்ணி கொஞ்சம் ரிமூவ் பண்ணி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸை கரெக்டாக எடுத்துக்க அந்த நம்ம பாக்ஸ் பிஎன்ஜி கரெக்டாக நம்ம செட் பண்ணிப்போம். இப்போ கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கே தெரியும் அந்த ஷேடோஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாக்ஸ் பிஎன்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாரியே நம்ம அழகாக கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெர்ட்னு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்க. இன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு எரேஸ் பண்ணது எல்லாம் போயிடும். இப்போ நம்ம ஃபோட்டோ மட்டுமே தெரியும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இப்போ மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதை தொட்டு நீங்கள் டச் பண்ணி வெளியே வந்துருங்கன்பா. இப்போ பார்க்குறதுக்கு நம்ம ஃபோட்டோ ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அழகாக டச் ஆகிருக்க மாரி இருக்கும். அதுமாரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. ஏர்லேருந்து கூட எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஏரும் கட் பண்ண மாரி இருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அழகாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் மேலே ஒரு டிக் ஐக்கான் கொடுக்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ இப்போ ஃபுல்லாகவே நம்ம முடிக்கிற லெவலில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சன்செட் இமேஜ் எல்லோ கலர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அதையே எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் அந்த புக் எடுக்கிற மாரி இருக்கும். அதில் போய்ட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. நம்ம ஃபோட்டோவுக்கு கரெக்டாக பின்னாடி அதுமாரி செட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம கரெக்டாக அதுமாரி செட் பண்ணி வச்சுட்டோன்னே இதை கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹெட்டுக்கு பின்னாடி அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே இப்போ பார்க்குறதுக்கே ஒரு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த போஸ்டர் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும் இந்த போஸ்டர். நம்ம ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ணது ஒரு பாக்ஸ் பேஞ்சு. இது வரைக்கும் நம்ம அந்த ஃபோட்டோவை பாக்ஸ் பேஞ்சில் ஆட் பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த போஸ்டரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் அடுத்தது எந்த வீடியோ பண்ணலான்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஸ்லைக் பண்ணுறாங்களோ அவங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எதனாலே நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுமா ஆல் பெல் பட்டனை செட் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா. அது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு எந்த